ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், அரசியல்ல நேரடியா மோதுறதை விட இந்த மாதிரி மறைமுகமா தாக்குறது தான் இப்போ ட்ரெண்டிங். கிருத்திகா உதயநிதி மேடம் போட்ட ஒரு பதிவு, நான் தான் தமிழ்நாடுன்னு சொன்ன விஜய் அண்ணாவை சாடுற மாதிரி இருக்குன்னு ஒரு டாக் ஓடுது. இதோ அந்த 7 அதிரடி அட்வைஸ் ரகசியங்கள். கிருத்திகாவின் எக்ஸ் பதிவு 1. பாஸ், இன்னைக்கு காலையில கிருத்திகா உதயநிதி மேடம் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல பிரபலம்னா யாரு, ஒரு தனி மனுஷனுக்கும் பிரபலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மக்களோட கண்ணோட்டம் தான் ஒரு தத்துவத்தை பிட்டு வச்சிருக்காங்க. அண்ணாச்சி, சுயத்தை இழக்காதீங்க 2. அந்த பதிவுல இன்னும் ஆழமா, மக்களோட அந்த பிம்பத்தையே தான் செல்ஃப் அப்படின்னு நம்பி தன்னோட உண்மையான சுயத்தை இழக்கிறது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும்னு சொல்லிருக்காங்க. இது விஜய் தான் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு எதிரா இருக்குன்னு பேசப்படுது பாஸ். வேலூர் உரை சர்ச்சை 3. சமீபத்துல வேலூர்ல நடந்த கூட்டத்துல விஜய் அண்ணா பேசும்போது தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுன்னு மாசா ஒரு டயலாக் விட்டாரு. இது இதுவரைக்கும் எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு விஷயம்னு டிஎம்கே தரப்புல விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அண்ணாச்சி. குடும்ப பிரச்சனை மற்றும் த்ரிஷா. 4. விஜய் அண்ணாவோட மனைவி சங்கீதா மேடம் கோர்ட்ல விவாகரத்து மனு கொடுத்திருக்கிறதும் அதுல நடிகையுடன் தொடர்பு இருக்குன்னு சொன்னதும் பெரிய பின்னடைவா பார்க்கப்படுறது. அதுவும் கல்பாத்தி வீட்டு விசேஷத்துக்கு த்ரிஷா கூட வந்தத மேடம் மறைமுகமா சுட்டி காட்டுறாங்கன்னு ஒரு தகவல் பாஸ். கரூர் சம்பவம் மற்றும் பின்னடைவு. 5. கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்ததுக்கு விஜய் அண்ணா நேர்ல போய் ஆறுதல் சொல்லாம மாமல்லபுரத்துக்கு அவங்கள வரவழைச்சது மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இதனால விஜய் அண்ணா இப்போ சுய பரிசோதனை செய்யணும்னு கிருத்திகா மேடம் நினைக்கிறாங்களாம் அண்ணாச்சி. டிஎம்கே எதிர்ப்பு அரசியல். 6. விஜய் அண்ணா எந்த மேடைக்கு வந்தாலும் தீய சக்தி டிஎம்கேன்னு தான் பேசுறாரு. மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை விட டிஎம்கே மேல இருக்கிற வெறுப்ப மட்டும் காட்டுறது அவருக்கு தேர்தல் நேரத்துல கை கொடுக்காதுன்னு மேடம் சூசகமா சொல்லிருக்காங்க பாஸ். தவக தம்பிகள் பதிலடி. 7. இந்த கமெண்ட பார்த்த உடனே டிவிகே தம்பிகள் சும்மா இருப்பாங்களா? உங்க அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் யார நேசிக்கிறாங்கன்னு 2026ல தெரியும்னு சோஷியல் மீடியாவுல பதிலடி கொடுத்துட்டு வராங்க அண்ணாச்சி. பாஸ், கிருத்திகா மேடத்தோட இந்த அட்வைஸையும் விஜய் அண்ணாவோட அந்த மாஸ் பேச்சையும் பார்த்தா நம்ம தனுஷ் கொடி படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உன்னை விட உன்னை பத்தி வேற யாருக்கும் நல்லா தெரியாது, ஆனா ஊரு உன்னை பத்தி என்ன பேசுதுங்கிறது தான் உன்னோட பலம். நிஜமாவே பாஸ், அரசியல்ல பிம்பம் ரொம்ப முக்கியம். அந்த பிம்பம் உடையாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு விஜய் அண்ணாவுக்கு இருக்குன்னு மட்டும் புரியுது அண்ணாச்சி. கண்ணா, நமக்கு அடையாளம் முக்கியம் இல்ல, நம்ம செய்யற வேலை தான் நம்மளோட உண்மையான அடையாளம். 2026ல மக்கள் கண்ணோட்டம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு பார்ப்போம் பாஸ். Celebrity status is a gift from the people, but leadership is earned through actions boss. கிருத்திகா உதயநிதி சொன்ன அந்த அட்வைஸ் விஜய் அண்ணாவுக்கு தானா, இல்ல இது ஒரு பொதுவான தத்துவமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.